ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை மீறி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் கடைசி பந்தில் விக்கெட் விழுந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஆனது ஒருத்தர், பட் கடுப்பேற்றினது இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விராட் கோலி மற்றும் பும்ரா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவராகவே போயிருப்பாங்க. 5வது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நமக்கு ஃபேவராக கேம் போகலைங்க. இந்திய அணி 185 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இந்திய அணியில் அதிகமாக அடித்தது அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப் பண்ட் 98 பந்தில் 40 ரன்கள் அடிச்சிருப்பார். 3 4 ஒரு 6 அடிச்சிருப்பார். ரிஷப் பண்ட் இந்த கேமில் உண்மையிலே தனியாலாம் போராடினார். ஏன்னா அவருக்கு கையிலலாம் காயம் ஏற்பட்டிருக்கும். ஸ்டார்க் ஓவரில் நிறைய அடி வாங்கினார். கையில் அடி கண்ணி போயிருச்சு, தலையில் அடிபட்டிருக்கும். ஸோ தனியாலாம் முடிஞ்ச வரைக்கும் போராடினார். இப்போ தான் அவருடைய யூஸ்வலான ஆட்டத்துக்கு திரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடிலாம் இவர் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல நிதிஷ் ரெட்டி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். இந்த கேமில் தான் ஓரளவுக்கு ரிஷப் பண்ட் அந்த ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அப்படிங்கிறத காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சைடு இவர் இப்படி ஆனா, இன்னொரு புறம் நிதிஷ் ரெட்டி கோல்டன் டக் அவுட் முதல் பந்திலே அவுட் ஆகிட்டார். ஒன்று நிதிஷ் ரெட்டி அடிக்கிறாரு, பண்ட் அடிக்க மாட்டாரு. பண்ட் ஃபார்முக்கு அடித்தார்னா நிதிஷ் ரெட்டி சப்போர்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இவங்களை தாண்டின்னு பார்க்குறப்ப எல்லாருமே கொஞ்சம் ரன்கள் சேர்த்துருப்பாங்க. ஜடேஜா 26 ரன் அடிச்சிருப்பார். கடைசி நேரத்தில் கேப்டன் பும்ரா ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டார். 17 பந்தில் 22 ரன். கடைசியில் விக்கெட் விழ போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளால் ஸ்டொக்கு வச்சு கட்டையை போடவும் முடியாதுன்னு பும்ராவுக்கு தெரியும். அதனால் கடைசி நேரத்தில் பேட்டை சுற்றினார். 3 4 ஒரு 6 அடிச்சிருப்பாருங்க. இந்திய அணி தரப்புலேருந்து 2 6 தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு 6 பண்ட் அடித்தது, இன்னொரு 6 பார்த்தீங்கன்னா பும்ரா அடித்தது. அடுத்து நம்ம சுமன் கில் 20 ரன்னு, விராட் கோலி 17 ரன்னு, வாஷிங்டன் சுந்தர் 14 ரன்னு. இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால 185 ரன்கள் சேர்த்துருப்பாங்க. இந்த ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு 250 இந்தியா அடிச்சிருக்கணும். அதில் விராட் கோலியோடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது படுமோசமாக இருக்குது. அதாவது இந்த 2024 இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப மோசமாக ஆவரேஜ் வச்சிருக்க லிஸ்ட்டில் விராட் கோலி இணைஞ்சிருக்காரு. 10க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட ஆவரேஜ் போயிருச்சு. எந்த ஒரு பவுலருக்கு கூட இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இப்போ நம்ம அந்த 2024 மோசமாக ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயர்ஸ் டெஸ்ட்லன்னு பார்க்குறப்ப கேசவ் மகாராஜ் பார்த்தீங்கன்னா 5.4 வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கம்மியாக வச்சிருக்குது. அவருக்கு அடுத்த இடத்துல விராட் கோலி இருக்கார், 7 ரன்னு. விராட் கோலிக்கு அடுத்த இடத்துல பும்ரா இருக்கார், 8 ரன்னு. அதாவது கோலி எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பேட்ஸ்மேன் ஒரு பேட்டரில், அந்த பேட்டிங்கில் நம்ம பும்ராவோட பார்த்தீங்கன்னா விராட் கோலி போட்டி போட்டுட்ருக்கார். அந்த அளவுக்கு தான் அவருடைய ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஓரளவு ஏதோ சொதப்பலாம் ஆடி 185 அடிச்சிட்டாங்க. அடுத்த ஆஸ்திரேலியா 9 ரன்னுக்கு ஒரு விக்கெட் போயிருச்சு. ஆஸ்திரேலியா 3 ஓவர் மட்டும் தான் பேட் பிடிச்சாங்க. அதுக்குள்ளே முதல் நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 3 ஓவரில் ஒரு விக்கெட் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி பந்தில் விக்கெட் அது இந்திய வீரர்கள் அதான் ஓவராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 ஓவர் தான், அதில் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அதுவும் பும்ரா ஓவரில் கடைசி பந்தில் விக்கெட் விழுந்துச்சு. கவாஜா அவுட் ஆனார். பும்ரா ஓவரில் ராகுல் கேட்ச் பிடிச்சிருப்பார், அவுட்டு. அப்போ கவாஜா அவுட் ஆனார் அப்படின்னா கவாஜாவை போயிட்டு தான் வம்புழுத்திருக்கணும், ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், கத்திருக்கணும். ஆனால் கவாஜாவை விட்டுட்டு கோன்ஸ்டாஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு பயங்கரமாக கத்தி கோன்ஸ்டாஸை நம்ம விராட் கோலியும் பும்ராவும் பயங்கரமாக காண்டு ஏற்றிருப்பாங்க. அப்போ கோன்ஸ்டாஸுக்கும் பும்ராவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஆகலை. அப்போ அதனால் கடைசி பந்தில் விக்கெட் விழுந்தோன்னே கவாஜா விட்டுட்டு கோன்ஸ்டாஸை பயங்கரமாக ஸ்லெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே. நன்றி.